start with Sriram, 4-time MDRT. So Sriram, up to you first. Then we'll go ahead with Jebi, Janana, and Karthik. So session is open to you, Sriram. Up to you to share your experience. Vanga. Good evening, all. Welcome everyone. First and foremost, digitally, ellarku good evening and hi to everyone. First and foremost thing, MDRTன்றது வந்து நம்ம முதல்ல திங்க் பண்ணணும். MDRT நம்மளால பண்ண முடியும்ன்றத நம்மளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். அதே மாதிரி நம்ம பண்ற ப்ரொஃபஷன் வந்து நோபல் ப்ரொஃபஷன்ன்றதை நம்ம தெரிய வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நோபல் ப்ரொஃபஷன் எந்த விதத்துல சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இன்னொரு லைஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லைஃப் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறப்போ அது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். செகண்ட் அண்ட் ஃபோர் மோர் திங் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, MDRT ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான இன்கம்ன்றது நம்ம என்ஜாய் பண்ணும் போது நெக்ஸ்ட் MDRTக்கான ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே வருவோம். பீங் அன் MDRT ஆல்வேஸ் அன் MDRTன்றது தான் நம்மளோட கோட் எப்பயுமே. ஒன்ஸ் நம்ம MDRT பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா MDRTல எடுத்து போய் விட்டுரும். நெக்ஸ்ட் ஆஸ்பிரேஷன் நம்ம போகலாம், மூவ் பண்ணலாம். ஆனா நம்ம கூட இருக்கவங்க எல்லாரையும் MDRTன்னு பண்றப்போ MDRTக்கு மேல நம்ம என்ன இருக்குதுன்றத நெக்ஸ்டா நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம டீம் இருக்கு, நம்ம டீம்ல நம்மள MDRT நம்ம பண்ணுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி காட்டணும். நான் பண்ணாத ஒரு விஷயத்த என் டீம்ல இருக்கவங்களை பண்ணுன்னா வந்து யாருமே இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான், இவன் எதுவும் பார்த்து இருக்கிறானா இல்லையான்றதே தெரியல அப்படின்றத நம்ம பேக் அண்ட் கமெண்டா இருக்கும். அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம MDRT பண்ணாதான் நம்ம டீம்ல இருக்கவங்கள MDRTயும் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி கஸ்டமர் மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. கஸ்டமர் மேட்ரிக்ஸ் என்னன்னா, ஒரு கஸ்டமரை அட்லீஸ்ட் இன் அ இயர் நீங்க ஒரு 5 times கனெக்ட் பண்ண முடியும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பர்த்டே, நெக்ஸ்ட் அவங்க ஸ்பௌஸ் பர்த்டே, அவங்க கிட்ஸோட பர்த்டே, எனி ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ்ட் அப்பான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாரா இருந்தாலும் அவங்க ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு நீங்க அவங்கள வந்து கிரீட் பண்ணணும். இது மெயினா நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னாவே கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம கிட்டதான் இருப்பாங்க. நம்மளை விட்டு அடுத்த இன்னொரு சர்வீஸ் பர்சனை தேடி போக மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பிசினஸ் பண்றோன்றத தெரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிய வச்சீங்கன்னா தான் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம கஸ்டமர் ஆவாங்க. 2-wheeler 4-wheelerன்றது ஒரு சிம்பிள். இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போடல அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் பிடிப்பான், ஃபைன் போடுவான், அதுக்காக ஓடுவாங்க. அந்த மாதிரி வர கஸ்டமர்ஸ்ல இருந்து எடுத்து நீங்க எவ்வளவு ஹை-எண்ட் கஸ்டமர் கிட்ட போகலாம் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, MDRT கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க எத்தனை ப்ராஸ்பெக்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க, எத்தனை ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுறீங்கன்றது தான் பொறுத்து இருக்கு. ஒரு 2000 ரூபாய் கட்டக்கூடியவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி 20 lakhs இருக்கலாம். 20 lakhs நம்ம கிட்ட வாங்கினவங்களுக்கு அதுக்கு மேல போற எலிஜிபிலிட்டியும் இருக்கலாம். அது எல்லாமே நம்ம அவங்கள உட்காந்து பர்ஃபெக்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ன்றது நம்ம அவங்களுக்கு பண்ணணும். ஃபினான்ஷியல் பிளானிங் அது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ன்றது பண்ணணும். இது பண்ணதான் வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைகள், அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத புரியும். செகண்ட் திங், நம்ம அவங்கள போர்ட்ஃபோலியோன்ற சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு பீப்புளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டியவ லைஃப் கவர் வித் யூ அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே கேட்பேன். யாரை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும்னா அவரோட பொட்டன்ஷியலை பொறுத்து அவங்களுக்கு டியவ லைஃப் கவர். செகண்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், லைஃப் கவருக்கு அப்புறம் எல்லாரும் கேட்க வேண்டியது என்னன்னா, இஃப் தே ஆர் மேரிட் வித் கிட்ஸ்னா கிட்ஸோட எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது செகண்ட். தேர்ட் ஒன், எல்லாருமே வந்து கிட்ஸோட மேரேஜ்ன்றத பத்தி பேசுவாங்க. மேரேஜ்ன்றதோட தேர்ட் பார்ட் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டை நம்ம கவர் பண்ணி ஆகணும். ரிட்டையர்மெண்ட் பார்ட்னா நம்ம ஏர்னிங்ஸ் வந்து நம்ம ஆஸ் சூன் அஸ் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறப்போ பண்ண முடியும். ஒரு 50க்கு அப்புறமோ இல்லை 55க்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி ஒர்க் பண்ண முடியும்னா முடியாது. அதனால ரிட்டையர்மெண்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபோர்த் வந்து அவங்க கிட்ஸோட வெட்டிங், அதுக்கு நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, டெஸ்டினேஷன் வெட்டிங் பிளான் பண்றீங்களா, எப்படி பிளான் பண்றீங்க, அந்த மாதிரி ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம், ஒரு கோல், ஒரு லைஃப்ல ஒண்ணு பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும். அது என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான வெல்த் கிரியேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ண இருந்துட்டே இருக்கும். ஒரு கஸ்டமர் நம்ம 2015 பார்த்திருப்போம், இப்போ 2025 கூட கொடுக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். எந்த கஸ்டமரையும் வந்து இவங்க இவ்வளவுதான் கொடுப்பாங்க, அவங்கள அவ்வளவுதான் கொடுப்பாங்க பை த ஃபேஸ் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ்ல இருக்கோம்ன்றத வந்து இன்சூரன்ஸ்ன்றது வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமேன்ற சென்ஸ் சம் பீப்புள் ஹவ் பொல்யூட்டட் தி வேர்ட் இன்சூரன்ஸ்ன்றது. அந்த இன்சூரன்ஸ் பார்ட்டை நம்ம வந்து ரொம்ப பொல்யூட்டட்னா இல்லாம ரொம்ப ப்ரொஃபஷனல் வேயாவ நம்ம எடுத்துட்டு போக வைக்கிறது தான் நம்மளோட ப்ரொஃபஷனா இருக்கும். தேங்க்யூ ஆல்.